Good morning student. Now we are going to see the next two topic is earliest lithic assemblage of human ancestors. அதாவது earliest காலத்தில் வாழ்ந்த மக்கள் human ancestors பற்றி இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? The earliest tools made by the human ancestor are found in லோமிக்வி in Kenya. கென்யாவில் வந்துட்டு லோமிக்விங்கிற இடத்துல human ancestor earliest tool human ancestor யூஸ் பண்ண பழைய பொருட்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? டூல்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. தே ஆர் டேட்டடு டு 3.3 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ. அது அவங்க வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.3 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த பொருள் மூலியமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓல்டோவன் டூல்ஸ் அக்கர் இன் தி ஓல்டு வாய் கார்ஜ் இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ஓல்டு வாய் கார்ஜ் அப்படிங்கிற பகுதியில் ஓல்டோவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்னால் ஆனது. ஓல்டுவன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாப்பர். ஓகேங்களா? சாப்பர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கண்டுபிடிச்ச இயர் வந்து இது வந்து எப்போ வாழ்ந்த மக்கள் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் 2 to 2.6 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. இந்த கருவி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதன் மூலியமாக இந்த இயரை வந்து கணக்கிட்டிருக்காங்க 2 to 2.5 மில்லியன் இயருக்கு முன்னாடி அப்படின்னு. சரிங்களா? The human ancestor used the hammer stones and produces the sharp edge flakes. அதாவது ஆஸ்ட்ரலோபித்திசைன்ஸ் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறதே, அதாவது ஸ்டோன் மூலியமாக ஆன சுத்தி அண்ட் ப்ரொடியூஸ்டு த ஷார்ப் எஜ்டு ஃப்ளேக்ஸ். ஷார்ப் எஜ்டாக இருக்கக்கூடிய ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது கற்களால் ஆன ஒரு சின்ன பொருள். சரிங்களா? அதை தான் வந்து ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்டு எட்ஜஸாக இருந்தது. அந்த மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த டூல்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் கட்டிங், ஸ்லைசிங் அண்ட் ப்ராசஸிங் ஃபுட். அதாவது இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாங்க ஃபுட்டை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் பாலியோலித்திக் கல்ச்சர். The lower Paleolithic culture is marked by the human ancestor belonging to the species Homo habilis and Homo erectus. அதாவது லோயர் பாலியோலித்திக் கல்ச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிங்கிறது வந்து லித்திக் அப்படின்னா ஸ்டோனு, பாலி அப்படின்னா பழைய காலத்தில். சரிங்களா? லோயர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பழம்பெரும் காலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் வாழ்ந்த கல்ச்சரை வந்து எப்படி ஹியூமன் ஆன்சிஸ்டர் மூலியமாக ஹியூமன் அப்போ வாழ்ந்த அந்த பழம்பெருங்காலத்தில் வாழ்ந்த ஹியூமன் ஆன்சிஸ்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ ஹேபிள்ஸ் அண்ட் ஹோமோ எரெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ஹோமோ ஹேபிள்ஸும் ஹோமோ எரெக்ட்ஸும் வாழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. த ஹியூமன் ஆன்சிஸ்டர் ஃப்ளேக்டு த லார்ஜ் ஸ்டோன் பிளாக்ஸ் அண்ட் டிசைன்டு த வேரியஸ் டூல் இன்க்ளூடிங் த ஹேண்ட் ஆக்சஸ். அதாவது பெரிய ஸ்டோன் பிளாக் அப்படிங்கிறது பெரிய கல். அந்த கல்லை வந்து உடச்சி, அதாவது சின்ன சின்ன பீசஸாக உடச்சி நிறைய டூல்ஸ் வந்து செஞ்சாங்க. டிசைன்டு வேரியஸ் டூல் இன்க்ளூடிங் த ஹேண்ட் ஆக்சஸ். ஹேண்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது கையில் யூஸ் பண்ணக்கூடிய கோடாரி, அதையும் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ லோயர் பாலியோலித்திக் காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்துட்டு ஹேண்ட் ஆக்சஸும் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் பிளாக்ல இருந்துட்டு லார்ஜ் ஸ்டோன் பிளாக்ல இருந்துட்டு ஹேண்ட் ஆக்சஸும் இன்னும் நிறைய டிசைன் உள்ள பொருட்களும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. These tools which are found in Africa, Asia and Europe are dated in earliest to about 1.8 million years ago. அதாவது இது எங்கெங்கே கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் ஆஃப்ரிக்கா, ஆசியா அண்ட் யூரோப்பில் கிடைச்சிது. இது இருந்த காலகட்டம் வந்து எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி இது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? They made various tools such as the hand axes and cleavers to meet their subsistence needs. அதாவது தங்களோட அத்தியாவசிய தேவைக்காக யூஸ் பண்ண டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோடாரியும் கிளீவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சாப்பர். அதோட முனை வந்து கூர்மையாக இருக்கும். அது மூலியமாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சாப் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தீஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் எ பைஃபேசஸ். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து பைஃபேசஸ்ன்னு சொல்கிறாங்க. பைஃபேசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லோட ரெண்டு முனையுமே வந்துட்டு கூர்மையாக இருக்கும். சரிங்களா? அதை தான் வந்து பைஃபேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. These tools have the physical symmetry and convey the human cognitive skills. அதாவது இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் வந்து எவ்வளோ வந்து நாலேஜபிள் பர்சனாக இருந்தான் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. திஸ் கல்ச்சர் இஸ் கால்ட் அஸ் எ லோயர் பாலியோலித்திக் கல்ச்சர். The hand access tools are also known as a
Acheulean. This tool making the tradition continued till 2,50,000 year to 60,000 years ago in India. அதாவது இந்த டூல் இந்த கல்ச்சரை தான் வந்து பாலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, லோயர் பாலியோலித்திக் கல்ச்சர்னு. இந்த ஹேண்ட் ஆக்சஸ் டூலுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கூலியன். அக்கூலியன்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் கிடைச்ச பிளேஸோட பேர் அக்கூலியன். அந்த பொருள் அதனால் அந்த பிளேஸில் இருந்து எடுத்த அந்த பொருளுக்கு வந்து அந்த பிளேஸோட பேரையே வச்சுட்டாங்க. சரிங்களா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம் வருஷத்துலேருந்து 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கூலியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா they were first hand axes recognized at the place of ஸ்ட்ரெயின் அக்கூலியன் இன் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் அக்கூலியன் அப்படிங்கிற இடத்துல முதல் கண்டுபிடிச்ச ஹேண்ட் ஆக்சஸ் டூல்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தே ஆர் கால்ட். அதனால் இது அக்கூலியன் டூல்ஸ் அப்படின்னு அந்த பேரையே வச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஃப்ரான்ஸில் இருந்து கண்டுபிடிச்ச அந்த பிளேஸோட பேரையே அந்த டூலுக்கு வச்சுட்டாங்க. அதே மாதிரி பைஃபேஸஸ்ங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பைஃபேஸஸ் அப்படின்னா 2 சைடு. ஓகேங்களா. அந்த 2 சைடும் வந்துட்டு கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா. பைஃபேஸஸ் ஆர் டூல்ஸ் தட் ஹேவ் ஃப்ளேக்கிங் ஆன் தி போத் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன். இது பாருங்கள், ஓல்டு வாயில் கண்டுபிடிச்ச அந்த ஓல்டு ஓமன்கிற சாப்பரு. இது வந்து ஸ்டோன் டூல்ஸ் ஃப்ரம் கென்யா, அபவுட் 2.3 மில்லியன் இயர் ஓல்டு. தெரியுதுங்களா. இது ஸ்டோன் டூல்ஸு கென்யாவில் இது கண்டுபிடிச்சது. இது ஓல்டு வாய் சாப்பர், ஓல்டு வாயில் கண்டுபிடிச்ச ஓல்டு ஓவன் அப்படிங்கிற ஒரு சாப்பர். இது பார்த்தீங்களா. இதோட கல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முனையில் எல்லாமே சாப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ் ஆஃப் ப்ரீஹிஸ்டோரிக் ஹியூமன்ஸ் வேர் மெயின்லி ஃபுட் அண்ட் வாட்டர். அவங்களோட நெசசிட்டி தேவை என்னையா இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஹிஸ்டோரிக் ஹியூமனுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் தான் இருந்தது. சரிங்களா. த ஹியூமன் ஆன்செஸ்டர் பெர்ஹாப்ஸ் டிட் நாட் போசஸ் த காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் ஸ்கில் ஆஸ் வி ஹாவ் நவ். அதாவது இப்போ இருக்கிற மாதிரி எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜும் அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்துட்டு த மைட் ஹாவ் வாய்ஸ்டு a few sounds or words and possibly used sign language. ஒன்றா வந்து வாய்ஸை யூஸ் பண்ணி ஃபியூ சவுண்ட்ஸை வந்து மேக் பண்ணி அது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செய்கை மொழி மூலியமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. they were intelligent enough to select the stone as raw material and use the hammer stone to carefully flake the rocks and design the tool for their needs. அவங்க தேவைகளுக்கு தகுந்தாப்புல அவங்க நாலேஜை எப்படி அவங்களுக்கு வந்து எனஃப் நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கல்லை வந்து சூஸ் பண்ணால் எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதோட ரா மெட்டீரியல்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல அந்த பாறைகளை வந்து சின்னதாக வெட்டி அதுக்கு தகுந்தாப்புல டிசைன் பண்ணி அவங்களோட நீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. த ஹண்டர் அனிமல்ஸ் ஃபெட் ஆன் த மீட் ஆஃப் த அனிமல்ஸ் கில்டு பை த ப்ரிடேட்டர்ஸ் அண்ட் கேதர் த பிளான்ட் ஃபுட் சச் அஸ் ரூட்ஸு நட்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸு. அதாவது இவங்க ஹண்ட் பண்ணியும் அனிமல்ஸை சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகள் வேட்டையாடி விட்டுட்டு போன விலங்குகளையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு, ரூட்டு, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா த அக்யூலியன் டூல்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்டர் நியர் த சென்னை அண்ட் மெனி அதர் sites such as the Izambur in Karnataka and Pimpteka in Madhya Pradesh. அதாவது அக்கூலியன்கிற டூல் வந்து எங்கே கிடைச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்துட்டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் கிடைச்சிது. அதே மாதிரி இசம்பூர் அப்படிங்கிற கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பிளேஸ்லையும் மத்திய பிரதேசத்தில் ஒரு பிளேஸ்லையும் கிடைச்சிது. ரா மெட்டீரியல் இஸ் நேச்சுரலி அவைலபிள் ஸ்டோன் பிளாக் அண்ட் பெப்பல் செலக்டட் பை ஹியூமன்ஸ் ஃபார் மேக்கிங் டூல்ஸ். அதாவது ரா மெட்டீரியலை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கல், அப்படி இல்லை அப்படின்னா கூழாங்கற்கள் மூலியமாக இந்த ரா மெட்டீரியலை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு சின்ன பொருட்களாக வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா. கல்லாலான பொருட்கள் தான் சின்ன பொருளாக உருவாக்குனாங்க. சின்ஸ் தி ஸ்டோன்ஸ் ப்ரொடியூஸ் த ஃப்ளேக்ஸ் வித் ஷார்ப் எட்ஜஸ். அதாவது அந்த ஸ்டோன் மூலியமாக வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடிய பொருளை உருவாக்குனாங்க. தே வேர் செலக்டட் ஃபார் மேக்கிங் டூல்ஸ். அதை செலக்ட் நிறைய ஸ்டோன் டூல்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்காக அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன்
from which small chips are flaked by using the hammer stone. கோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கல். அந்த பெரிய கல்லை வந்து ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சுற்றி மாறி பொருட்களை சுற்றி மாறி வந்து அந்த ஸ்டோனை மாற்றுறதுக்கு பேர் தான் கோர்னாவே என்ன அப்படின்னா ஜஸ்ட் பெரிய கல். சரிங்களா, அதான் வந்து மெயின் கல். அந்த கல் மூலியமாக ஸ்டோன் டூல்ஸை வந்து உருவாக்குறது. ஃப்ளேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா is a small chip removed from a large stone block called the core. அதாவது பெரிய கல் சொன்னாங்க இல்லையா கோர், அந்த பெரிய கல்லில் இருந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஃப்ளேக்கு. ஓகேங்களா, அந்த சின்ன சின்ன பொருளாக கட் பண்ணி அந்த கல்லை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சின்ன கல்லை வந்துட்டு ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர். ஆஃப்டர் about 398,000 years BC, further the changes took place in the lithic technology in Africa. அதாவது ஆப்பிரிக்காவில் 3,98,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது தான் இந்த லித்திக் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஹோமோ எரெக்டஸ் ஸ்பெசிஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் திஸ் பீரியட். அதாவது இந்த பீரியடில் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க வாழ்ந்தாங்க. எக்ஸிஸ்டட் அப்படின்னா இப்போ இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, anatomically modern humans are said to be have emerged around 3 lakhs years ago. இப்போ வாழக்கூடிய மனுஷனோட உடலமைப்போட அவங்க ஒத்து போகிறாங்க. அவங்க 3 lakhs இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து வந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3,98,000 3 lakhs மோரார்லெஸ் ஈக்குவல் தான். ஓகேங்களா, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்திக் டெக்னாலஜி. லித் மீன்ஸ் ஸ்டோன், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். The methods and technique involved in the productions of the stone tools are called the lithic technology. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லித் அப்படின்னா ஸ்டோனுன்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்களா. மெத்தட் அண்டு நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸை வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா, ஸ்டோன் டூல்ஸை உருவாக்குனா இந்த காலகட்டத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இந்த டெக்னாலஜியை லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, the hand axes turned out to be much attractive in design. Many smaller tools were also produced. அதாவது கையில் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த கையில் இருக்க கை கோடாரி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்ராக்டிவ் டிசைன் வரைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்மாலர் டூல்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. த கோர் வாஸ் ப்ரிப்பேர்டு அண்ட் தென் டூல்ஸ் வேர் மேடு. கோர் வந்து எதுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பெரிய கல் எதுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலியமாக டூல்ஸை வந்து உருவாக்குனாங்க. பாயிண்ட்ஸ் அண்ட் த ஸ்கிராப்பர்ஸ் வேர் யூஸ்டு. பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் கற்கள் தான். ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னா இந்த தேய்க்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கற்கள். ஓகேங்களா, ஸ்கிராப்பர்ஸ் வேர் யூஸ்டு. ஷார்ட் பிளேட்ஸ் வேர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. ஷார்ட் பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. த லித்திக் டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் ஆஃப் தி லெவோலிசியன் பிலாங்டு டு திஸ் பீரியட். அதாவது லெவோலிசியன் அப்படிங்கிற இடத்துல இந்த டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அதுக்கு அதே பேரை வச்சுட்டாங்க. The tools made during this time are found in the Europe and Central and Western Asia. அதாவது இந்த டூல்லாம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா யூரோப்பு, சென்ட்ரல் அண்டு வெஸ்டர்ன் ஆசியாவில் கண்டுபிடிச்சாங்க. லெவோலிசியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டூலு. த இம்ப்ளிமெண்ட் த மேட் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த கோரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த டவுன் லெவோலியஸ் இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சனால இதுக்கு பேர் லவோலிசியன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. த மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் அப்பியர்டு பிட்வீன் 3,85,000 and 1,98,000 years BC ago in Europe and parts of Western and South Asia. மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் வந்து எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,85,000 to அண்டு 1,98,000. அதாவது பின்னாடி தான் வரும் காலம் இதில். சரிங்களா, பெருசாக இருக்கிற நம்பர் முன்னாடியும் சின்னதாக இருக்கிற நம்பர் பின்னாடியும் வரும். இப்போ இருக்கிற மாதிரி சின்னதாக இருக்கிற நம்பர் முன்னாடியும் பெருசாக இருக்கிற நம்பர் முன்னாடியும் வராது. சரிங்களா, அதாவது யூரோப்பில் வந்துட்டு வெஸ்டர்ன் அண்டு சவுத் ஆசியாவில் 3,85,000க்கு முன்னாடி அண்டு 1,98,000 இயருக்குள்ளார இருந்த காலகட்டத்தை மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. The tools that were made during this period were in use till about 28,000 BC. டூல்ஸ் வந்து 28,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை கண்டுபிடிச்சாங்க. 28,000 வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க. The people of this period were called the
நியண்டர்தல்ஸ், அதாவது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை வந்து நியண்டர்தல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த பரீட் அண்டு டெட் பீப்புள் சிஸ்டமேட்டிக்கலி, அதாவது இதில் தான் வந்துட்டு இறந்த மக்களை வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த வழக்கத்தை இந்த இடத்துல தான் கொண்டு வந்தாங்க இந்த காலகட்டத்தில். பெர்ஹாப்ஸ் they were the first human ancestor to mount death properly and bury the dead, அதாவது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தான் வந்துட்டு அவங்கள டெத்தானவங்கள ப்ராப்பராக புதைச்சி அதுக்கு உண்டான எல்லா 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 சடங்குகளையும் பண்ணினாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பாலியோலித்திக் கல்ச்சர், த கல்ச்சர் பேஸ் தட் சக்சீடட் த மிடில் பாலியோலித்திக் இஸ் கால்டு த அப்பர் பாலியோலித்திக் பேஸ், அதாவது மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் வந்து சக்ஸஸ் ஆனனால நெக்ஸ்ட் கல்ச்சர் வந்து அப்பர் பாலியோலித்திக் ஃபேஸ் வந்து வந்துச்சு. திஸ் பீரியட் வாஸ் மார்க்டு பை இன்னோவேஷன் இன் டூல் டெக்னாலஜி, டூல் டெக்னாலஜியில் இது ஒரு இன்னோவேட்டிவான பீரியட். ஏன்னா நிறையா டூல்ஸ் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. லாங் பிளேட்ஸ் அண்ட் பரீன்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு டியூரிங் திஸ் டைம்ஸ், அதாவது லாங் பிளேடும் உளியும் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க. சரிங்களா. அது கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணாங்க. பீப்புள் யூஸ்டு த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல் இன் திஸ் ஃபேஸ், அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கானை வச்சுட்டு நிறையா வந்து வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சாங்க. நியூமரஸ் பெயிண்டிங் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட் வேர் மேட், அதாவது நியூமரஸ் பெயிண்டிங்கும் நிறைய ஆர்ட்டும் வந்து இதில் நிறைய ஆர்ட் ஆப்ஜெக்டும் இதில் கிடைச்சாங்க. அதாவது பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்டாக ஏதாவது பொருளில் வந்து ஆர்ட்டும் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. The diversity of artifacts suggests the improvement in cognitive skills and development of the language, அதாவது இது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து எவ்வளோ நாலேஜபிளாக இருந்தாங்க அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். எப்படி லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இது மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். மைக்ரோலித்திஸ் அப்பியர்டு இன் திஸ் ஃபேஸ், இந்த காலகட்டத்தில் தான் வந்து ரொம்ப 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 சின்ன பொருளை வந்து உருவாக்குனாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன பொருள். மைக்ரோலித்திஸ் அப்பியர்டு இன் திஸ் பீரியட். பரீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உளி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுங்கிறீங்களா அந்த உளியை வந்து ஸ்டோனில் வந்து மேட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பரீன் இஸ் த ஸ்டோன் மேட் ஜிசில்ங்கிறது உளி, விச் ஷார்ப் கட்டிங் எட்ஜஸ், அதில் வந்து கட்டிங் எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The modern humans who first appeared as a result of human evaluation in sub-Saharan Africa 3 lakhs years ago began to move to various parts of Asia around 60,000, அதாவது மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆன பிளேஸ் அவங்களோட ஆரிஜின் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப் சஹாரான் ஆஃப்ரிக்காவில் 3 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. பிகேன் அதுலேருந்து வேரியஸ் பார்ட்டுக்கு ஆசியாவில் மூவ் ஆனாங்க. 60 வருஷமாக வந்துட்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். சரிங்களா. இதில் பாருங்கள் ஒவ்வொரு பார்ட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஆக்சஸ், இது வந்துட்டு கோடாரி சொன்னாங்க இல்லைங்களா, இதுதான் கை கோடாரி. சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கை கோடாரி. இது வந்துட்டு லண்டன் மியூசியத்தில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிண்ட் பை ஃபேஸ் ஃப்ரம் செயின்ட் அக்யூல் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியது. பை ஃபேஸ் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும். சரிங்களா. இந்த பக்கமும் கூர்மையாக இருக்கும், இந்த பக்கமும் கூர்மையாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளீவர் அப்படின்னா ஒரு சாப்பர்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இந்த சைடு வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். அடுத்தது வந்து மிடில் பாலியோலித்திக் ஃப்ளேக்ஸ் அண்ட் டூல்ஸ், இந்தியாவில் கண்டுபிடிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த முனை வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து ஓமோ கிபிஸ் பாயிண்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கற்கள். சரிங்களா. டிஃப்ரெண்ட் யூசேஜுக்காக யூஸ் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆசியாவில் பறந்து விரிஞ்சிருந்தாங்க. த ப்ராபபிளி ரீப்ளேஸ்டு த இயர்லியஸ்ட் பாப்புலேஷன் இன் யூரோப் ஹியூமன் known as a Cro-Magnons lived in this period, அதாவது யூரோப்பில் ஹியூமன் வாழ்ந்தாங்க, அந்த மக்களை வந்து Cro-Magnons அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. அடுத்து ஹார்ன்ஸ் அண்ட் ரிவோரி வேர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த டூல்ஸ் ஆர்ட் ஒர்க், அந்த தூரிகைகள் சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்துட்டு ஆர்ட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணாங்க. போன் நிடில்ஸ், ஃபிஷ் ஹூக்கு, ஹார்போன்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு. த க்ரியேட்டிவாக வந்து இவங்க வந்து இன்னும் க்ரியேட்டிவ்லியாக வந்து க்ரியேட் பண்ண டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன் மூலியமாக எலும்புகள் மூலியமாக உருவாக்கின நீடில்ஸு, அது ஃபிஷ் ஹூக்கு ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக, ஹேர்பன்ஸு
ஸ்பியர்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்ச கிரியேட்டிவான திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஹியூமன் ஆஃப் திஸ் டைம் ஓர் த க்ளோத் அண்டு குக்குடு ஃபுட்டு, அதாவது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தான் வந்துட்டு க்ளோத் வந்து போட்டாங்க, அதாவது துணி உடுத்துனாங்க, அதே டைமும் ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிட்டாங்க. த டெட் வேர் பிளேஸ்டு இன் த பரில்ஸ் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் பிளேஸ்டு ஓவர் தர் செஸ்ட், அதாவது செத்தவங்கள வந்துட்டு இவங்களும் புதைச்சாங்க, ஆனால் அவங்க 2 கைகளையும் கட்டி அந்த 2 கைகளையும் வந்துட்டு நெஞ்சில் வச்சுக்கிற மாதிரி வச்சு புதைச்சாங்க. இவங்களும் வந்து பென்டன்ட் அண்டு ரிச்லி கர்வ்டு டூல்ஸ் வேர் ஆல்சோ சீன் இன் தி யூசஸ், இவங்க காலகட்டத்தில் பென்டன்ட் அண்டு ரிச்லி கர்வ்டு, அதாவது ஸ்டோனில் வந்து கர்வ்டாக செதுக்கின ஆபரணங்கள் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணாங்க. எவிடன்ஸ் ஃப்ரம் த பெயிண்டிங்ஸ், கிளே மாடல்ஸ், ஸ்கல்ப்சர் அண்ட் கார்விங்ஸ் ஆர் அவைலபிள். எவிடன்ஸு இதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெயிண்டிங் இருந்தது, அவங்களோட பெயிண்டிங்கு, கிளே மாடல், ஸ்கல்ப்சர், கார்விங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இருந்தது. Images of goddess Venus made up of stones and bones in Europe and in some parts of Asia, அதாவது அவங்க வழிபட்ட பெண் கடவுளான வீனஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டோனையும் அண்ட் போன்ஸ், அது அவங்களோட போன்ஸை வந்து யூரோப்லேயும் இன் சம் பார்ட்டை வந்து ஆசியாவிலையும் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர் யூ கிளியர் திஸ்? எனி டவுட் ஆஸ்க் டு மீ. We will meet in next video.